இயேசுவை நிறைய மக்கள் பின்பற்றினார்கள். அந்த பின்பற்றிய மக்களில் பலர் இயேசுவினுடைய சீடர்களாக மாறினார்கள். அந்த சீடர்களுள் இயேசு 12 பேரை தான் திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கின்றார். எதற்காக பல்வேறுபட்ட சீடர்களில் 12 பேரை இயேசு திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தால் அவருடைய தனித்தன்மை என்ன? என் அன்பு தோழமை உறவுகளை, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றார். லூக்கா நற்செய்தியாளர் இயேசு இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பதாக கடவுளோடு ஜெபத்திலேயே ஒன்றித்திருந்து அதன் பிறகு முடிவை எடுத்தார் என்று குறிப்பிடுவார். ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர் அவ்வாறு குறிப்பிடவில்லை. மாறாக எதற்காக 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதையும் திருத்தூதர்களுடைய தனித்தன்மையும் எடுத்து கூறுகின்றார். 3 முக்கியமான செயல்களுக்காக அந்த 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார். ஒன்று, இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். என்னவென்றால், இயேசுவோடு இணைந்திருந்து அவர் கற்பிப்பவற்றை அவர்கள் கேட்க வேண்டும். அவர் செய்கின்ற செயல்களை அவர்கள் பார்க்க வேண்டும். அவர் செய்கின்ற செயல்களிலிருந்து அனுபவத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அந்த 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இரண்டாவதாக, நற்செய்தி பணியை பறைசாற்றுவதற்காக அனுப்பப்பட, அதாவது தாங்கள் இயேசுவிடமிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொண்டார்களோ, என்னெல்லாம் அனுபவத்தை பெற்றார்களோ அதை பிற மக்களுக்கு பறைசாற்றுவதற்காக அவர்கள் அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக. மூன்றாவதாக, தீய ஆவிகளை குணப்படுத்துகின்ற அந்த அதிகாரத்தை வழங்குவதற்காக, அதாவது இயேசு பெற்றிருந்த அதே அதிகாரத்தை தன்னுடைய திருத்தூதர்களும் பெற்று தீய ஆவிகளை பிடித்த மனிதர்களை குணப்படுத்துவதற்கான அதிகாரத்தை வழங்குகின்றார். இதனால் தான் இயேசு 12 திருத்தூதர்களை பணிக்காக அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அடுத்ததாக, இந்த திருத்தூதர்களுடைய தனித்தன்மை என்று பார்த்தோம் என்றால், 12 திருத்தூதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பலருடைய பெயர்கள் மாற்றம் பெற்றுள்ளன. அனைவருமே ஒரே இனத்திலிருந்து, ஒரே இடத்திலிருந்து, ஒரே தொழிலை சார்ந்தவர்கள் கிடையாது. 4 பேர் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். சிலர் இயேசுவினுடைய உறவினர்களாக இருக்கின்றார்கள். ஒருவர் வரித்தண்டவராக இருக்கின்றார், இன்னொரு தீவிரவாதியாக இருக்கின்றார். எனவே பல்வேறு விதமான மக்களை அவர் தன்னுடைய திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு பணிக்காக அவர்களை அனுப்புகின்றார். பிரியமானவர்களே, இன்று நாமும் ஆண்டவராய கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் அவரோடு ஜெபத்திலேயே ஒன்றித்திருக்க வேண்டும். அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற அதே ஆசீர்வாதத்தை பிறருக்கும் நாம் பறைசாற்ற வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏற்படுகின்ற சோதனைகள், தீயோடைய சூழ்ச்சிகள், அதிலிருந்து நாம் தப்பித்து வெளியே வர வேண்டும் ஆண்டவருடைய அருளுதவினால். அதே போல் நாம் அனைவருமே தனித்தன்மையோடு இருக்கின்றோம். கடவுளுடைய பணிக்காக நாமே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். எனவே இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.